வணக்கம் மக்களே. ராதாகிருஷ்ணரை லவ் பண்ணுற அனைவருக்கும் டெடிகேட்டடான இந்த சேனலுக்கு வெல்கம். டெய்லி அப்டேட்ஸ், எபிசோட் பிரேக் டவுன், பியூட்டிஃபுல் சீன்ஸ், மீனிங் எல்லாமே கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ராதே ராதே சொன்னால் ஸ்டார்ட் பண்ணலாம். போன எபிசோடில் கிருஷ்ணருக்கு நேமிங் செரிமோனி பார்த்தோம். அது கூடயே ராதையோட கண்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க பேரண்ட்ஸ் போடுற எஃபர்ட்டையும் பார்த்தோம். இந்த எபிசோடில் கிருஷ்ணரும் ராதையும் முதல் முறையாக கண்கள் விழித்து எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு மீட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறோங்க. அப்புறம் மக்களே, போன எபிசோட் பார்க்கலன்னா ப்ளீஸ் பார்த்துட்டு இந்த எபிசோட் பாருங்கள். அப்போ தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். அது கூட ப்ளஸ் கண்டினியூட்டியும் வரும். அது போக நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நைட் டைம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டே கேளுங்க. அதர்வைஸ் கேட்டுகிட்டே தூங்குங்க. அப்போதான் இந்த சீரியலை உணர முடியும், அந்த அன்போட பலத்தையும் உணர முடியும். சரி, ஓகே மக்களே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோகுலத்திலேயோ ஸ்ரீகிருஷ்ணர் தொட்டிலில் படுத்துட்டு சிரித்தபடியே சந்தோஷமாக இருக்கார். அப்போது நம்ம பலராமர் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து, கண்ணா நீ ராதையை நேருக்கு நேர் பார்த்தாதானே கண்கள் திறப்பேன்னு சபதம் எடுத்திருக்கா, எப்படி நீ பார்ப்ப, பறந்து போய் பார்ப்பியா அப்படின்ட்டு கேட்குறாரு. நம்ம ஸ்ரீகிருஷ்ணரும் லைட்டாக பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வீர்னு அழுகிறாரு, கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ அழுகிறாரு. அந்த சத்தத்தை கேட்டு ரோஹிணி அம்மா வந்துட்டாங்க. பலராமரோட காதை பிடிச்சி, என்ன பண்ணிகிட்டு இருக்க, கண்ணனை சீண்டிட்டு இருக்கியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பலராமரோ, இல்லைம்மா அவன் நடிக்கிறாம்மா, நம்பாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரோஹிணியோ, தவழ்கிற குழந்தை உனக்கு நாடகம் நடிக்குதா அப்படின்ட்டு சொல்லி, உடனடியாக நீ இப்போ தோப்புக்கரணம் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் நம்ம பலராமரும் தோப்புக்கரணம் போட்டுட்ருக்க, நீ எப்படி ராதையை பார்க்குற, நான் பார்க்குறேன், நீ எப்படி தான் பார்க்க போகிறேன்னு அப்படின்னு மனசில் நினச்சிட்டே அவர் தோப்புக்கரணம் போட்டுட்ருக்காரு. இப்படி போட்டுட்ருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம யசோதாமா உள்ளே என்ட்ராகிறாங்க. அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பலராமரை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க, நம்ம ரோஹிணி அம்மாவோ, இல்லை நம்ம கண்ணனை சீண்டிட்டு இருந்தான், அவன் சீண்டிகிட்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடியல ஆக்சுவலாக, ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்கலாம் அப்படின்ட்டு அவனை அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணனை வெளியே தூக்கிட்டு யசோதாமா வராங்க, எல்லாத்துக்கிட்டேயும் காமிக்கிறதுக்கு. அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறாங்க, நம்ம கண்ணனை பார்க்கணும், அவனோட அழகை ரசிக்கணும்னு. அப்போ எல்லாத்து முன்னாடியும் நம்ம கண்ணனை காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு லேடி குழந்தைய காட்டு யசோதான்னு சொல்கிறப்ப, நம்ம யசோதாமா கண்ணனை காட்டுறப்ப, என்ன ஒரு அற்புதமான ஒரு குழந்தை, இவ்வளோ அற்புத குழந்தை, பரவாயில்லையே யசோதா அப்படின்னு சொன்னோடனே, கண் திருஷ்டி ஆயிரும், அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யசோதாவோ, கண்ணு வைக்காதீங்க என்னோட கண்ணை அப்படின்னு சொல்லிட்டு முந்தானியில் மூடி மறைச்சிட்ருக்காங்க. அப்புறம் எல்லாருமே ஆடலும் பாடலும் சந்தோஷமாக ஒரே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் தான் ஒரு அரக்கி என்ட்ராகிறா. அவளோட பேர் பூதகி. இவ பிறந்த குழந்தைய அழிக்கிறதுல ரொம்ப வல்லவ. அதனால் கம்சனி பூதகி கிட்ட கண்ணனை கொண்டுட்டு வர சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவள் அந்த சிசுவை அழிக்கிறதுக்காக கோகுலத்து வாசியாகவே மாறிட்டு வந்திருக்கிறான். எல்லாரும் டான்ஸ் ஆடுறப்ப யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தைய எடுத்துட்டு அது பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே கொண்டு போயிடாச்சு. யசோதாவோ அழகாக நடனமிட்டு பக்கத்தில் பார்க்குறப்ப கிருஷ்ணரை காணோம். உடனே பயந்துட்டு தேடுறாங்க. ஐயோ நம்ம கிருஷ்ணனை காணுமே, எங்கே கண்ணா அப்படின்னு தேடுறாங்க. அங்கேயோ நம்ம பலராமரும் நந்தகோபரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது யசோதாமா ஃபேஸ் ஃபுல்லாக டல்லாக இருக்கிறத நோட் பண்ண நம்ம நந்தகோபர், என்ன யசோதா ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. குழந்தைய காணோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து கண்ணனை வீட்டுக்குள்ளே தேடுறாங்க. ஒருவேளை தொட்டில் இருக்குமோ அப்படின்னு பார்க்குறாங்க. பட் வீட்டில் எங்கே சுற்றியும் எந்த இடத்துலையுமே இல்லை. உடனே வெளியே ஓடோடி வராங்க. கண்ணனை பார்த்தீங்களான்னு எல்லாத்தையும் கேட்குறாங்க. பட் யாருமே தெரியல, இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் அங்கே ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. இங்கேயோ காட்டுக்குள்ளே பூதகி கண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப கண்ணன் சிரிக்கிறாங்க. நல்லா சிரி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீ சிரிக்க போகிற, அதுக்கப்புறம் நீ சிரிக்கிறக்கே இருக்க மாட்ட,
நீ உயிரோடு இருந்தால் தானே சொன்ன மாதிரி சிரிக்கிறதுக்கு அப்படின்னு அந்த பூதகி சொல்கிறான். அவளுக்கு 2 தலையில் கொம்புகள் இருக்கும், கண்களில் சிகப்பு கலரில் இருக்கும், கோரை பற்களாக இருக்கும், ரொம்ப கொடூரமான முகமாக இருக்கும். என் பேர் தான் பூதகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணருக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படியே அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறா. அதில் தான் விஷமே இருக்குது. அதில் குடித்தா கண்ணன் இறந்து விடுவான் அப்படின்னு நினச்சிட்டு அவள் பண்ணுறா. ஆனால் ஆக்சுவலாக கிருஷ்ணரோ அவளோட பால் சுரப்பியை நல்லா கடித்து அவள் அந்த வலியை தாங்க முடியாமல் கத்துறா. அந்த சத்தத்தை கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாவம் காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது என்னன்னே தெரியாமல் பயந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ அந்த பூதகி வலி தாங்க முடியாமல் கத்திகிட்ருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம கோகுலத்து வாசிங்களோ கண்ணை அந்த அரக்கிக்கிட்ட மாட்டிக்கிட்டானே என்ன பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பட் கிருஷ்ணர் தான் அந்த பூதகி கிட்ட மாட்டிக்கிட்டான்னு யாருக்கும் தெரியாது. இதில் ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம கோகுலத்து வாசிங்களோ பயப்படுறாங்க கண்ணனை இந்த பூதகி ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு. பட் ஆக்சுவலாக கண்ணன் கிட்ட மாட்டினதே அந்த அரக்கி தான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் நம்ம பலராமருக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா சகோதரர் இல்லையா. ஸோ அவருக்கு இது எல்லாமே அவரால் உணர முடியும். கண்ணா, நான் சொன்னதை நீ நடத்தி காமிக்க போறியா? இப்போ ஆகாயத்தில் பறக்கக்கூடாது கண்ணா, இது பறக்கிறது நல்லது கிடையாது, வேண்டாம், உன்னோட லீலைகளை காமிக்காத, வேண்டாம், விட்டுரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆகாயத்துக்கு அந்த அரக்கி இழுத்துட்டு போயாச்சு. ஸோ ஆகாயத்தில் அந்த அரக்கியை கூட்டிகிட்டு பறக்கிறாங்க. அந்த பூதகியோ, நான் எப்படி வானத்தில் பறக்கிறேன், இவன் ஒரு மாயாவி குழந்தைன்னு நினைக்கிறேன், என்னை விட்டுடு, தயவுசெய்து என்னை விட்டுரு அப்படின்னு அந்த அரக்கி கத்திக்கிட்டே இருக்கிறான். இவன் ஒரு துஷ்ட பாலகன், என்னை விட்டுரு பாலகா, என்னோட விட்டுரு, இவன் ஒரு மாயாவி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறா வலி தாங்க முடியாமல். நேக்கா நம்ம கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ஆகாயத்திலேருந்து பர்சானா வரைக்கும் விழ வச்சிட்டாரு அந்த அரண்மனைக்குள்ளே. அங்கே இருக்கிற நம்ம பர்சானா வாசிங்களும் சரி, நம்ம பிரிஷ்பானும் சரி, கீர்த்திதாலும் சரி, என்ன ஒரு அரண்மனையில் ஒரே அதிர்வாக இருக்குது அப்படின்னு வியந்து பார்க்குறாங்க. அப்போது அந்த குழந்தை அந்த அரக்கி பக்கத்தில் இருக்க அதை நேக்காக எடுத்துட்டாரு நம்ம பிரிஷ்பானும். அப்போது இந்த அரக்கி மாய்ந்து கிடக்கிறா. பிரிஷ்பானுவோ இது யாரோட குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கீர்த்திதாள் சரி ஓகே, நீங்கள் யாரோட குழந்தைன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குழந்தை திடீர்னு அழுக ஆரம்பிக்குது. கீர்த்திதாள் இந்த குழந்தை அழுகிறதுக்கு காரணம் ஒருவேளை பசியாங்கூட இருக்கலாம். பசியில் குழந்தைங்க சம்டைம்ஸ் அழுகுங்க. ஸோ அதனால் நான் இந்த குழந்தைக்கு உணவு அளிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்குறாங்க. பிரிஷ்பானுக்கு கையில் இருந்து அந்த குழந்தைய வாங்குறாங்க. வாங்கின செகண்டில் இருந்து கிருஷ்ணர் அழுகையை நிறுத்திட்டாங்க. சரி, இவன் பரவாயில்லையா அழுகை நிறுத்திட்டான், சரிங்க நீங்கள் போயிட்டு நீங்கள் இந்த யாரோட குழந்தைன்னு விசாரிங்க, நான் இந்த குழந்தைய தாலாட்டு பாடுறேன், தாலாட்டு பாடுறப்ப இந்த குழந்தை அமைதியாயிரும், அழுகாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம ராதை இருக்கிற அந்த தொட்டலில் கொண்டு போய் வைக்கிறாங்க. யாரை? நம்ம ஸ்ரீ கிருஷ்ணரை. நம்ம ராதையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட சபதம் நிறைவேற்றுற டைம் அப்படிங்கிறதுனால அவங்களோட சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. பிறந்ததுல இருந்தே பார்வையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்த நம்ம ராதைக்கு கண்ணன் தன் கண் முன்னாடி தோன்றின உடனே பார்வை கிடைச்சது. இதை ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாக தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க. பட் இது ஒரு காமனான ஒரு விஷயம் கிடையாது. பட் இது இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்காக உலகமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம கிருஷ்ணரோட பேரண்ட்ஸ் கிருஷ்ணரை வாங்கிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் ஆக்சுவலாக நம்ம நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் நல்லா பேசிட்டு போகிறாங்க. இது ஒரு எதர்ச்சியான ஒரு இன்சிடெண்ட்டாகவே ஆகிடுச்சு. சில ஆண்டுகள் கழித்தன. நம்ம ராதையோ கோலோகத்தையும் சரி கண்ணனையும் சரி மறந்துட்டு வாழ்கிறாங்க. ஆனால் இந்த பக்கமும் நம்ம கிருஷ்ணருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குங்க. ஸோ லைக் எப்படி சொல்கிறது, கோலோகத்தையும் ஞாபகம் இருக்கும், ராதையும் ஞாபகம் இருக்கும், அவ கூட வாழ்ந்ததும் ஞாபகம் இருக்கும், எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவார்னா புல்லாங்குழலை வாசிச்சுட்டு அந்த காதல் ஞாபகங்களை, அதாவது அந்த காதல் நினைவுகளை நினைவில் வச்சுட்டே புல்லாங்குழல் வாசிப்பார். அவரோட புல்லாங்குழல் இசைக்கும் போது ராதைக்கு அந்த இசையில் மெய்மறந்து ரசிப்பாள். இந்த இசையை இசைக்கிறவங்க, இந்த புல்லாங்குழலை இசைக்கிறவங்க ஆக்சுவலாக யார் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே தேடிட்டு இருப்பாள். ஏன்னா அந்த இசை அவ்வளோ மெய்மறக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த இசைப்பவர் யாருன்னு தினமும் தேடுவாள். ஆனால் அவளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது மக்களே. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.